வெல்கம் டு காஷன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் வேரியபிள் பார்ட் 13. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஒரு ப்ரோக்ராமில் நம்ம டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிளுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். ஸோ நான் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்ரிவேர் அப்படின்னு கொடுத்தும் போது எனக்கு மெமரி லொகேஷனில் எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்ரிவேர்ன்றது ஒரு குளோபல் வேரியபிளாக ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த குளோபல் வேரியபிள்ஸ்ன்றதை நம்ம ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டா ஃபங்க்ஷனுக்கு வெளியே எங்கே வேணாலும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் இங்கே டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சேம் நேம்லேயே கூட நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணாலும் அது லோக்கல் வேரியபிளாக கிரியேட் ஆயிடும். இங்க அந்த மாதிரி லோக்கல் வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்ரிவேர்னு நான் கொடுத்துருக்கேன், இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எவர்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு ஃபார் எவர்னும், ஃபங்க்ஷனுக்கு வெளியே கால் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எவ்ரிவேர்னு இருக்கும். ஸோ அதனால இதை வந்து நம்ம குளோபல் வேரியபிள்னும் இது லோக்கல் வேரியபிள்னும் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணதுனால பிரிண்ட் ஆன ஸ்டேட்மெண்ட் ஹாப்பினஸ் இஸ் ஃபார் எவர்னு இருக்கு, அதாவது இந்த எக்ஸை யூஸ் பண்ணி. இதுவே ஃபங்க்ஷனுக்கு வெளியே கால் பண்ண ஸ்டேட்மெண்ட் ஹாப்பினஸ் இஸ் இந்த எக்ஸோட வேல்யூ எவ்ரிவேர்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஐடியில லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்ரிவேர் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளேயும் சேம் நேம்ல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். அதுக்கான வேல்யூவை ஃபார் எவர்னு கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஹாப்பினஸ் இஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த எக்ஸுக்கு ஃபார் எவர்ன்ற வேல்யூ தான் போகும், ஏன்னா லோக்கல் வேரியபிள்ல இருக்க வேல்யூ ஃபங்க்ஷனுக்குள்ள. இதே ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் ஹாப்பினஸ் இஸ் பிளஸ் எக்ஸ்னு கொடுக்கும்போது குளோபல் வேரியபிள் எனக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஒன்ஸ் கொடுத்துட்டு ரன் மாடியூல்ல போய் ரன் கொடுத்தோம்னா எனக்கு ஹாப்பினஸ் இஸ் ஃபார் எவர்னும் ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிவேர்னும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஃபங்க்ஷனோடது, இது வந்து குளோபல் வேரியபிள். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கொடுக்க போற டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்ரிவேர்னும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எவர்னும் கொடுத்துருக்கேன். நீங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு குட்னும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேட்னும் கொடுக்க போறீங்க. இந்த மேல இருக்க எக்ஸை குளோபல் வேரியபிளாவும் கீழே இருக்க எக்ஸை லோக்கல் வேரியபிளாவும் டிக்ளேர் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.